ஹிரண்யகசிபு பிரார்த்தனை பண்ண உடனே தவம் மேற்கொண்ட பிறகு பிரம்மா பிரத்யக்ஷமாக வருகின்றார். பிரம்மா கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேண்டும்? ஆஸ் யூஷுவல் இந்த அசடெல்லாம் ஒரு வரம் கேட்கும், எனக்கு சாகவே கூடாது. இதுல தான் நம்ம ஆச்சாரியர்களை கடைபிடிக்க வேண்டும். எந்த இடத்துல பாஷ்யக்காரர் தேசிகன் இவெல்லாம் தலை ஓங்கி நிற்கிறான்னா, தேசிகனுக்கெல்லாம் இப்போ பல பேர் ஆற்றுல ஒரு நாள் கழிஞ்சு கொடுத்தோம்னா அந்த நாளில் ஒரு சர்க்கிள் போடுவா பாருங்க கேலண்டரில். தேசிகனும் சர்க்கிள் போடுவார், ஒரே சந்தோஷத்தோடு போடுவார். ஏன்னா வைகுண்டத்துக்கு போகக்கூடிய நாள் குறைஞ்சுட்டே வருதுன்னு சந்தோஷம், பயமே கிடையாது. எப்போதான் வைகுண்டத்துக்கு போகிறோம். இதுதான் நம்ம ஆச்சாரியர்கள் மேற்கொண்ட வழி. இவனுக்கெல்லாம் சாதா வரம் வேண்டும், செத்தே போகக்கூடாது அப்படின்னு வரம்லாம் கேட்டு பிரம்மா சொல்லிட்டார். பிரம்மா நாட் பாசிபிள் பேட்டா, ஏன்னா நமக்கே சாதா வரம் இல்லை. நமக்கு ஒன்று இருந்தால் தானே நாம் உனக்கு கொடுக்க. நமக்கே 100 வருஷம் ஆனோன்னா 1000 அஸ்வமேதம் யாராவது புதுசாக பண்ணியிருந்தா அவர் பிரம்ம பதவிக்கு வந்துடுவார். நான் ரிட்டையர் ஆகிடுது, அப்படி எனக்கு மாதம் எனக்கு பென்ஷன் வந்துடும். என் பிரம்ம பதவியே எனக்கு நிலை கிடையாது, அதனால் நான் எப்படிப்பா உனக்கு வரமெல்லாம் கொடுப்பேன்? அந்த மாதிரினா வரம் கேட்காது, வேறு ஏதாவது கேளுன்னு விட்டார். அதனால் இன்ஜினியரிங்கில் நாங்கள் ஆப்டிமைசேஷன் ஒரு கோர்ஸ் படிக்க வச்சுருவா. அதில் ஒரே விஷயத்தை வேறு தினுசா கேட்கலான்னு ஆப்டிமைஸ் பண்ணுறார் கன்ஸ்ட்ரெயின்ஸை. அப்போ தான் ஹிரண்யகசிபு கேட்குறான், நான் தர்பகிர் திவானத்தம் அந்யஸ்யாதபி சாயுதைஹி ந பூமௌ நாம்பரே மிருத்யுர் ந நரைர் ந மிருகைரபி வியசுபிர்வா சுமிர்பிர்வா சுராசுரமகோரகைஹி அப்ரதித்வந்த்வதாம் யுத்தே ஐகபத்யம் ச தேஹினாம் சர்வேஷாம் லோகபாலானாம் மகிமானம் யதாத்மனஹ தபோயோக பிரபாவானாம் என்னரிஷ்யதி கர்ஹிசித். வீட்டுக்குள்ளே செத்து போகக்கூடாது, வீட்டுக்கு வெளியும் போகக்கூடாது. வீட்டுக்கு வெளில போகும்போது லாரி இடிச்சும் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கேஸ் வெடிச்சும் போகக்கூடாது. ஆகாயத்திலும் போகக்கூடாது, பூமியிலும் போகக்கூடாது. இப்போ பூமியில் உட்காந்துருக்கானா போகக்கூடாது. பக்கத்து வீட்டு நாய் கடிச்சும் போகக்கூடாது, பக்கத்து நாய் சொந்தக்காரர் கடிச்சும் போகக்கூடாது. மனுஷனாலையும் கூடாது, மிருகத்தாலையும் கூடாதுன்னு. பகலிலும் கூடாது, இரவிலும் கூடாது. உயிர் இருப்பதால் கூடாது, உயிர் அற்றதால் கூடாது. பாம் தூக்கி போட்டாலும் போகக்கூடாது, கிங் கோப்ரா கடிச்சாலும் போகக்கூடாது. பிரம்மாவுக்கு வேர்க்க ஆரம்பிச்சுடுச்சு. சரி, இவன் போவானா இல்லையா? இவன் கேட்குற விதத்தை பார்த்தாலே செத்தே போகமாட்டான் போல இருக்கு. பிரம்மா கேட்டார், ஏதாவது விட்டுக்கிட்டு வச்சிருக்கியாப்பா? யதிதாஸ்யஸ்யபிமதான் வரான்னே வரதோத்தம பூதேப்யஸ்வத்பி சிருஷ்டேப்யஹ மிருத்யுர்மா பூன்மம பிரபோ. இல்லை சார், ஒன்னே ஒன்று விட்டு வச்சிருக்கேன். என்னப்பா விட்டு வச்சிருக்கேன்? நீர் படைத்த எந்த ஒரு படைப்பாலும் நான் சாகக்கூடாது. பிரம்மா பெருமூச்சு விட்டார். அப்பாடி, நான் படைத்த படைப்பு அப்படின்னா என்னை படைத்தவன் என் படைப்புக்கு அடங்க மாட்டான். பிகாஸ் ஐ எம் a subset of that super sin. என்னை படைத்தவன் ஒருத்தர் இருக்கானே. ஷயனிக்கும் பெருமாளின் தொப்புள் கோடி கமல தொப்புள் கொடி மேல் பிரம்மன் அமர்ந்தபடி உலகத்தின் உயிர்களை படைத்த படிய படைப்பினை திருமால் காத்தபடி அண்டம் பகிரண்டம் மறை காக்கும் அவன் போதண்டம் விண்ணையும் மண்ணுலகையும் அளத்தும் அவ்வாமல பாதம் அருள் தரும் தேவா வரம் தர பாபா மூவுலகையும் ஆழ்கின்ற திருவிக்ரம ரூபா என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் ஸ்ரீரங்கநாயகன் ஷயனத்தை ஆதிசேஷன் மேலே திருபடி திருமகள் மடி மேலே பூலோகநாயகன் ஸ்ரீரங்கன் என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன். பெருமாளுடைய நாபி கமலத்தில் பிறந்த பிரம்மா பெருமாளால் படைக்கப்பட்டவன். நாராயணாத் பிரம்மா ஜாயதேங்கிறது உபனிஷத் வாக்கியம்.
நான்முகனை நாராயணன் படைத்தான்னர் திருவழிசைப்பினார். அப்படின்னா அவனுடைய சிருஷ்டியில் பிரம்மா அடக்கம், பிரம்ம சிருஷ்டியில் பெருமாள் அடக்கம் அன்னு. உடனே அவர் சந்தோஷமா சொல்லிட்டார், ஓகே டீல் டன், கொடுத்தோம். இந்த இரண்யகசிபு அசடு என்ன சொல்லிட்டோ, அது செத்தே போகாதுன்னு சொல்லிட்டு அவன் வர்றமெல்லாம் வாங்கிட்டு இந்த ஆன்சைட் ப்ராஜெக்ட்லேருந்து நிறைய கரன்சி எல்லாம் சேர்த்துண்டு வர்ற மாதிரி அவன் வரான். ராஜமஹலத்துக்கு போனால் கயாது இஸ் மிஸ்ஸிங். உடனே அங்கே இருக்கக்கூடிய சைரந்திரிகா ஸ்திரீகள்லாம் சொல்கிறா, அவள் நாரத்ஜி கே ஆசிரமே ஹே அப்படின்னு சொன்னோடனே நாரத்ஜியோட ஆசிரமுக்கு வர. நாரதருடைய ஆசிரமத்துக்கு வந்தவுடனே நாரதர்கிட்டே என்னெல்லாம் நடந்ததுன்னு கேள்விப்படுற. இந்த இந்திரன் கடத்தின் போனது, அவர் தடுத்தது, குழந்தைய பெண்ணை கூட்டுன்னு வந்தது, கர்ப்ப காலத்தில் பேணி பாதுகாத்தது, குழந்தை பிறந்தது, பேர் வச்சதெல்லாம் சொன்ன உடனே நாரதர் மேலே ரொம்ப அபிமானம் வந்துடுத்து ஹிரண்யகசிபுக்கு. நாரத்ஜி, நீர் தான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாரதருக்கு இவனோட ஃபோட்டோவே எடுக்கக்கூடாதுன்னு பயம். ஏதாவது சர்க்குலேட் ஆகிடுச்சுன்னா தப்பாயிடும், இவனோட போய் எதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு, எனக்கு ஃபோட்டோனா கொஞ்சம் ஐ ஆம் வெரி ஃபோபிக் டு ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த கயாதுவையும் சின்ன குழந்தை தூண்டிருக்குது, அது கூட்டுன்ட்டு ராஜமஹலத்துக்கு வந்தாச்சு. வந்த உடனே அவர் கேட்குறார், இப்போதான் ஒரு 1.5-2 வயசு ஆயிட்டுக்கு, குழந்தை ஒரு மாதிரி, அதுக்கு மழலையும் தெரியல, அது ஒரு மாதிரி பேச்சு. அதை பார்த்துட்டு கேட்குறார், டேய் அப்பா கேட்குறேன்டா, உனக்கு என்ன தெரியுமோ நன்னா தெரியுமோ சொல்லுடா. அந்த குழந்தை சொல்றது, சாஸ்தா விஷ்ணுரசேஷஸ்ய ஜகதோயோ ஹிருதி ஸ்திதः தமேவ பரமாத்மானம் தாத கேன சாஸ்யதே. அப்பா, உனக்குள்ளும் எனக்குள்ளும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சாஸ்தாவா இருக்கக்கூடியவர் விஷ்ணுப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்பாக்கு அப்படியே அக்னி, குரோதாக்னி. கண்ணா பின்னான், அதுக்கு தான் யூடியூப்லாம் பார்க்காதேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். எங்கெங்கயோ பார்த்துட்டு அசட்டுத்தனமாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு. பேட் பிரஹ்லாதா, நாட் எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ, லீஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ டு ஸ்பீக் ஆல் தீஸ் திங்ஸ் அபவுட் தட் மேன். நான் என்னப்பா தப்பா பேசாத அவனை பற்றி, உன்னை ஒழுங்காக ஒரு ஸ்கூலில் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சண்டன் அமர்கன்னு 2 பேர் அவளுடைய ஆசிரமத்துக்கு அவளை கூட்டு வர சொன்னார். அவள் 2 பேரும் வந்தா, என் குழந்தைய கூட்டுன்னு போயிடுங்கோ, நன்னா அவனுக்கு பாடம் எடுத்து தாங்கோ, டீச் ஹிம் வெல். ஓகே சார், வி வில் டூ தட், வி ஹவ் காட் குட் கோர்ஸ் மெட்டீரியல். அதெல்லாம் இல்லை, நான் தான் பரபிரம்மம்னு கற்றுத்தாங்க. ஐயோ சார், அதுக்கு ஒன்றுமே மெட்டீரியலே இல்லையே சார், நீங்கள் தான் பரபிரம்மங்கிறதுக்கு. அதுக்கு என்ன, நமக்கு தெரிஞ்சவத்து ஒரு ஸ்லோகம் எழுதி வச்சிருக்கார். ஹிரண்யகசிபவே நமஹ, திதிபுத்திராய நமஹ, லோக துக்க காரணாய நமஹ அப்படின்னு ஏதோ அஷ்டோத்திரம் எழுதி வச்சிருக்கார். அதை நீங்கள் ஜபிச்சுட்டு இருக்கோம். என்னோட பிம்பங்கள்லாம் எல்லா கிரி ட்ரேடிங்லலாம் கிடைக்கிறது, அந்த விக்கிரகத்தை வாங்கி அதுக்கு அர்ச்சனை பண்ணுங்கோ இல்லைன்னு போயாச்சு. இந்த குழந்தை போகிறது பாடசாலைக்கு. பாடசாலைக்கு போன உடனே அடுத்த நாள் கார்த்தால 7 o'clock லெக்சர். இந்த குழந்தை வந்து 4 மணிக்கே எழுந்து ஏனைய குழந்தைகளெல்லாம் மரத்தடியில் உட்காத்தி வச்சு இது ஒரு பாடம் தனியாக எடுக்குது. இதோட சிலபஸே தனி.